சித்திரை மாத ராசி பலன் 2016 விருச்சிகம். நியாயமாக தனக்கு கிடைக்க வேண்டியதை கூட சில நேரங்களில் விட்டுக் கொடுக்கும் நீங்கள் மற்றவர்கள் மீது அதிக பாசம் வைத்திருப்பீர்கள். கடந்த ஒரு மாத காலமாக உங்கள் ராசிக்கு 5ஆம் வீட்டில் அமர்ந்து கொண்டு தூக்கமின்மையும், பிள்ளைகளால் பிரச்சனைகளையும், அவர்களின் உயர்கல்வி, ஆரோக்கியம், திருமணம் இவற்றையெல்லாம் நினைத்து பயத்தை தந்து கொண்டிருந்த சூரியன் இந்த மாதம் முழுக்க 6ஆம் வீட்டில் அமர்வதால் பரபரப்பாக காணப்படுவீர்கள். இழுபறியாக இருந்த வேலைகள் முடிவடையும். பிள்ளைகளின் கோபதாபங்கள் நீங்கும். அவர்கள் பொறுப்பாக நடந்து கொள்வார்கள். பூர்வீக சொத்து பிரச்சனை முடிவுக்கு வரும். வேலைக்கு விண்ணப்பித்தவர்களுக்கு வேலை கிடைக்கும். உங்கள் ராசிநாதன் செவ்வாய் ஆட்சி பெற்று அமர்ந்திருப்பதால் தைரியமாக பெரிய முடிவுகளை எடுப்பீர்கள். அதிகார பதவியில் இருப்பவர்கள் அறிமுகமாவார்கள். உடன் பிறந்தவர்கள் உதவியாக இருப்பார்கள். ஆனால் செவ்வாய் ராசிக்குள் நிற்பதால் வேலை சுமை, அலைச்சல், இரத்த அழுத்தம் வந்து செல்லும். 25ஆம் தேதி முதல் சுக்கிரன் 6ஆம் வீட்டில் மறைவதால் வாகனம் அடிக்கடி பழுதாகும். வீடு பராமரிப்பு செலவு அதிகரிக்கும். கணவன் மனைவிக்குள் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து போவது நல்லது. இருவருக்குள்ளும் பிரச்சனை உருவாக சிலர் முயற்சி செய்வார்கள். உங்கள் குடும்பத்தினரிடையே, உறவினரையோ யாரோ ஏதேனும் தவறாக கூறினால் உடனே நம்பி விடாதீர்கள். அலைபேசியில் பேசிக்கொண்டே வாகனத்தை இயக்க வேண்டாம். டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின் போன்ற சாதனங்கள் பழுதாகும். புதனும் 6இல் மறைந்திருப்பதால் தொண்டை வலி, மூச்சு திணறல், நரம்பு சுளுக்குகள், உறவினர் நண்பர்களுடன் பகைமை வந்து போகும். ஜென்மச்சனி தொடர்வதால் வீண் விரயம், ஏற்றம், நெஞ்சுவலி, அஜீரண பிரச்சனை, அல்சர் வரக்கூடும். அரசியல்வாதிகளை கட்சி தலைமைக்கு நெருக்கமாவீர்கள். கன்னி பெண்களை காதல் கசந்து இனிக்கும். பெற்றோரை கலந்தாலோசித்து வருங்காலம் குறித்து சில முடிவுகள் எடுப்பீர்கள். மாணவ மனைவிகளே, மொழித்திறனை வளர்த்து கொள்ளுங்கள். எதிர்பார்த்த கல்வி நிறுவனத்தில் சேர போராட வேண்டியது வரும். வியாபாரத்தில் சில தந்திரங்களை கற்றுக்கொள்வீர்கள். பற்று வரவு சுமார்தான். வேலையாட்களின் ஒத்துழைப்பு சுமாராக இருக்கும். வாடிக்கையாளர்களை கடிந்து கொள்ளாதீர்கள். பங்குதாரர்களுடன் அனுசரித்து போவது நல்லது. உணவு, கட்டிட, உதிரி பாகங்கள், போட்டிங், லாட்ஜிங் வகைகளால் லாபம் அடைவீர்கள். அலுவலகத்தில் வேலை சுமை இருக்கும். உங்களை விட வயதில் குறைவானவர்களிடம் நீங்கள் வளைந்து கொடுத்து போக வேண்டி வரும். சக ஊழியர்களின் சொந்த விஷயங்களில் தலையிட வேண்டாம். கலைத்துறையினரே, உங்கள் அலைச்சல் செலவுகள் இருக்கும். படைப்புகள் வெளியாவதில் தாமதம் உண்டாகும். விவசாயிகளே, தண்ணீர் பற்றாக்குறையால் மகசூல் குறைய வாய்ப்பிருக்கிறது. உணர்ச்சி வசப்படாமல் உள் மனசு சொல்வதை உள்வாங்கி செயல்பட வேண்டிய மாதம் இது.